அதாவது அறிவாலயத்துடைய இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் யார்? ஆர்எஸ் பாரதி. அதே போன்று அறிவாலயத்துடைய ஏட்டையா, எஸ்ஐ கூட சொல்ல மாட்டேன் நான், ஏட்டையா. அந்த ஏட்டையா வந்து திடீர்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு புது புது கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவார் அவர். நாடே சிரிக்குது. அண்ணா பாலியல் அந்த வன்கொடுமையோ, அதே போல் வந்து ஈசிஆரில் நடந்த அதை ஒரு வண்டி வந்து சேஸ் பண்ணி ஒரு பெண்கள் எல்லாம் அச்சப்படுகின்ற அந்த அபாய குரல் எல்லாம் ஆர்எஸ் பாரதிக்கு வந்து கேட்கல. சரி, கதவு திறந்துருந்தா என்ன ஆயிருக்கும் அந்த நிலைமை. சரி, ஒரு காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட், அழுத்தம் காரணமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் தராங்க. காவல்துறை என்ன சொல்லுதுன்னா யாருக்குமே அரசியல் பின்புலம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தா அரசியல் பின்புலம் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அதுக்கு அப்புறம் வந்து அந்த ஒரு சந்துருன்னு நினைக்கிறேன் அவனை வந்து பிடிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அதை எடிட்டட் ஸ்டேட்மெண்ட், அது அதாவது இவங்களுக்கு தேவையானதை மட்டும் போட்டு எடிட் பண்ணி கொடுக்குறாங்க. நான் கேட்குறேன், அந்த இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் வந்து அந்த சந்துருவை வந்து சோஷியல் மீடியாவில் பேச வச்சு வெளிப்படுத்துறீங்களே, ஏன் உங்கள் முன்னாடி சந்துருவை வந்து ஆதரப்படுத்தி பேச வைக்கக்கூடாது? நான் கேட்குறது நியாயமான கேள்வி தானே? ஏன் நீங்கள் யாராவது சந்துருவை நீங்கள் பார்த்து பேட்டி எடுத்துருக்கீங்களா? இல்லை சந்துருவிட்ட கேள்வி எடுத்துருக்கீங்களா? இந்த பிரச்சனை வந்து பூதாகரமாக ஆகிவிட்ட பிறகு அதை திசை திருப்பணுன்றதுக்காக சந்துருவை பிடிச்சி அவங்க அப்பாவுக்கு தாத்தாவுக்கு இந்த காரம் அந்த காரான்னு சொல்லி கம்பி கட்டுற வேலையெல்லாம் பிரமாதமாக வந்து இன்றைக்கி அந்த ஏட்டையாவது அது வந்து பண்ணியிருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா நான் எந்த டிசியே சொல்கிறாரு, யார் மிஸ்டர் கார்த்திகேயன். முதல்ல வந்து அவர் வந்து எந்த விதமான பின்புலம் இல்லைன்னு சொல்லிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரே வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி சொல்கிற அளவுக்கு. சரி, முதல்ல வந்து பிடிக்க வேண்டியதானே? சம்பவம் நடந்து 25ஆம் தேதி. அது பிறகு ஏன் வந்து 4 நாள் கழித்து பிடிச்சிங்க நீங்கள்? அது சொல்கிறார் டிசி. அதாவது அவன் வந்து குடிச்சு இல்லைன்ட்டு. இவருக்கு எப்படி தெரியும்? குடிச்சிருந்தா 24 மணி நேரத்தில் தான் வந்தால் அந்த இது தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து தெரியறதுக்கு 24 மணி நேரத்துக்குள்ளே அரெஸ்ட் பண்ணி அவனை வந்து பார்த்தா ஹாஸ்பிட்டல் போனால் தான் அவன் வந்து குடிச்சிருக்கானா இல்லையான்னு தெரியும். ஆனால் அரெஸ்ட் பண்ணாமல் 4 நாள் கழிச்சுட்டு அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவர் குடிக்கலன்னு சொல்கிறதும், அதே போல் ஸ்டேட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா மாறி மாறி சொல்கிறதுல ஒரு விஷயம் நல்லா தெரியுது. அதாவது வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா இதை மூடி மறைப்பதற்காக எழுதப்பட்ட ஒரு திரைப்பட வசன இயக்கம்.